ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே விலாக் பார்க்கலாமா? வாங்க. என்ன தான் வந்து வெனஸ்டே வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாலுமே வந்து வெனஸ்டேன்னு இல்லை, பொதுவாகவே வந்து சாப்பிடக்கூடாது விட்டுறலாம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து அந்த அந்த சாப்பிட்றது வந்து விட முடியல. பட் வந்து மனசுக்கு வந்து தோணும், விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். பிகாஸ் வந்து சாமி மேலே இருக்கிற ஒரு இதனால தான் சாமி இதை ஓரியன்டாக போகலாம் அப்படின்னு தோணும். அதாவது சாமி மேலே இன்னும் கொஞ்சம் டெய்லி சாமியை கும்பிடலாம்ல, விளக்கு பொருத்தலாம், அந்த நாள் கூட இது தொடலாம், விபூதி போட்டுக்கலாம் நெத்தியில். ஸோ அந்த மாதிரி யோசிக்க தோணும். பட் ஆனால் விட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக விட ட்ரை பண்ணலாம். பட் எங்கள் அம்மாலாம் வந்து விட்டுட்டாங்க, சாப்பிடாமல் இருக்காங்க. பட் எப்படி முடியுதுன்னு தெரியல. என்னாலலாம் விடாமல் இருக்க முடியல. பட் வந்து எனக்கு மைண்டில் வந்து தோணும், விட்டுட்டு இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து எனக்கு விட முடியல. ஸோ பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து தோசை தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து தோசையும் முட்டை தோசையும் பண்ணியிருந்தேன், முட்டை குழம்பும் பண்ணியிருந்தேன். ஸோ காம்பினேஷன் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக சாதாரண தோசை வந்து யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு சன்னுக்கு வந்து சாதா தோசை கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து முட்டை தோசை தான் ஹஸ்பண்ட்க்கு வந்து முட்டை தோசை கொடுத்துருந்தேன். ஸோ வெங்காயம் போட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பெப்பர் பொடி இதெல்லாம் போட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்கிட்டு முட்டை ஊற்றி அதை வந்து தோசை மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நைட் இப்படி தான் போச்சு. இன்னும் விலாகளோட பார்க்குறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.